அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிறது கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் பொருளாளர் நமது அண்ணன் அருள்கண்ணன் அவர்களை தான். வாங்க அண்ணன் கிட்ட பேசுவோம். என்ன வணக்கண்ணே. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சூப்பரா இருக்கண்ணே. சந்தோஷம். சிறப்புண்ணே. இப்ப 2025 வரப்போகுது. சரி. 2024 நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்துச்சு? 2024 தான் நமக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தீங்க? எதை எதிர்நோக்கி வந்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வெண்மணி ஊடகத்தை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா அதை முதல்ல பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள போங்க. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு 100 இல்லை 200 இல்லை ஆயிரக்கணக்கான ஒரு சேனல்கள் வேணும். அப்போதான் மூல முடுக்கலாம் நம்ம தமிழ் தேசியத்தை கொண்டு சேர்க்கலாம். அதனால நம்ம கீழூர் சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கிற ஒரே ஒரு யூடியூப் சேனலு இந்த வெண்மணி சேனல் தான். இதை மேலும் மேலும் நீங்கள் வளர்த்து தமிழ் தேசியத்தின் நம்பர் 1 சேனலாக இதை நீங்கள் மாற்றுறது உங்களோட ஒத்துழைப்பு வேணும். அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கட்சிக்காரவங்க இல்லாமல் வெளியாளாக இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள். பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அவர் தவறாக எதுவும் பேசியிருந்தாங்க, தவறாக சொல்லியிருந்தாங்க, தவறான கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இது தவறு, இதை மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அவர் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்த்துக்க முடியும். அதுக்கான அவர் தவறு செஞ்சால் நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி. நன்றி. உண்மையிலே இத்தனை காணொலிகளில் இந்த காணொலிகளில் தான் இவ்வளோ விரிவாக இந்த வெண்மணி வலையொலிக்காக நீங்கள் பேசுகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கேள்விதான். சரிண்ணா. உங்கள்ட்ட நான் பேட்டி கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ என்கிட்ட கேட்டப்ப நான் உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஏன்னா உங்களோட உழைப்பு நான் பார்த்துட்டு தானே இருக்கோம். மிக சிறப்பான உழைப்பா இருக்கும். என்ன சொல்றது, நம்ம எல்லாருமே தினவு கூலி மாதிரி தான் நம்ம இருக்கோம். யாரும் பெரிய செல்வந்தர் கிடையாது. நீங்க அந்த வியாபாரத்துக்கு போடுறப்ப அந்த பொருட்களை கட்டிக்கிட்டே கூட்டத்தை கலந்துக்கிட்டு அதுக்கு மேல அப்படி வியாபாரத்தை தொடர்ச்சியா பண்றது, அவ்வளவு குடும்ப சூழ்நிலையில ஒரு நெருக்கடியில இந்த கட்சிக்காக இவ்வளவு நீங்க உழைக்கிறது என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்னடா அண்ணனே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு கட்சிக்காக உழைக்கிறாரு, நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்மளை இன்னும் மகிழ்ச்சி. அது நம்மளோட கடமை. அதாவது இப்ப அண்ணன் கற்பிச்சது தான் எல்லாமே. நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்ததுக்கான ஏதோ ஒரு சின்ன அடிப்படையாவது. இப்போ வெண்மணி ஊராட்சியில நாம் தமிழர் கட்சி இனிமேலுக்கு அது பாட்டுல இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் வெண்மணியில நாம் தமிழர் கட்சி கொடி ஏத்துனது யாருன்னா அதுல வரலாறு நான் தான் அதுல ஒரு அடையாளமா ஆமா ஆமா. அந்த அந்த ஊர்ல வெண்மணிங்கிற ஊர்ல ஒரு கம்யூனிஸ்ட் அதிகமா உள்ள ஊர்ல அந்த பெரிய இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு சம்பவம் நடந்த ஒரு ஊர்ல இருந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து தமிழ் தேசியத்துக்காக ஒரு நபர் வந்தாருங்கிறது சாதாரண ஒரு கண்டிப்பா. அதுதான் நம்ம அடிப்படையிலே நம்ம கம்யூனிஸ்ட் தான். இன்னைக்கு நம்ம கம்யூனிஸ்ட் தான். ஆமா. நம்ம தமிழ் தேசியம் அதுக்குள்ள இருந்தாலும் நாம எப்பயுமே கம்யூனிஸ்ட் தான். ஒரு பொது உடைமைவாதி தான் நம்ம. அதுல நம்ம தமிழர்களுடைய தமிழ் மொழி மீட்சி, தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இவைகளை மீட்டெடுத்து அந்த பொது உடைமை தத்துவத்தோட இணைச்சு தமிழ் தேசியம்னு கொண்டு போறோம். அது என்னைக்குமே நம்ம தமிழ் நம்ம பொது உடைமைவாதிகள் தான். அதுக்குள்ள இருந்து வந்தது பெருசு இல்ல. ஆனா அதுல தொடக்கமா நம்ம இருந்தோம் அப்படிங்கறதுல நமக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, இது நம்மளோட கடமை. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல்ங்கிறது தான் இந்த மண்ணுடைய வாழ்வியல் அரசியல். அந்த அடிப்படையில நம்ம வந்தோம், அதை நம்ம செய்யறோம். அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய தியாக உணர்வுலாம் இல்ல, முடிஞ்சதை செய்யறோம். இல்ல, இந்த மாதிரி உணர்வே பெரிய விஷயம் தானே எனக்கு. அதனால நான் சொல்றேன், என்ன மாதிரி ஆட்களுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வேலை செய்யறத பார்த்து என்ன இன்னும் நான் உற்சாகப்படுத்திக்கிட்டு நம்ம வேலையை அங்க நீங்க ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி இருந்திருந்தா கூட ஒரு மணி நேரம் டைம் இருந்தா கூட அதுல வந்துடணும்னு நான் தோணுது எனக்கு. உங்க மாதிரி ஆட்களோட. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அதை சொல்லுங்க. ஆனா நான் எப்படி வந்தேன்னு தான் சொல்ல முடியும். எப்ப வந்தேன்னு தெரியல எனக்கு. ஏன்னா தெரியல, நம்ம பிறப்புல இருந்து தமிழனா இருந்ததுனாலயே நம்ம தெரியல. அந்த அப்பையில இருந்து தமிழ் தேசியத்தை எனக்கு சின்ன தமிழ் தேசம்னா என்னென்ன தெரியாதப்பயே எனக்கு தமிழ் மேல தமிழ் உணர்வு இருக்கும். ஏன்னா அதை மேதகு தலைவர் அங்க சண்டை போட்டு இருந்தப்ப பாத்தீங்கன்னா எல்டிடிக்கும் சிங்கள ராணுவத்துக்கும் சண்டைங்கிறப்ப நம்ம ஆட்கள் முன்னேறி போறாங்கிறப்ப எனக்கு ரேடியோவில் தான், அப்ப டிவி எல்லாம் இல்லையா, ரேடியோவில் கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப பெரிய நம்மளே வெற்றி அடைஞ்ச மாதிரி ஆடாவிட்டாலும் தன் தசை அதே மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி வீரப்பனார் பிரச்சனையிலையும் அது மாதிரி 2 பேருக்கும் இறந்துட்டாங்க தகவல் வந்தப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு.
அது மாதிரி போயிட்டு இருந்தப்ப நம்ம பழனிவேல் தான் நண்பர் தான் அவரு. இந்த கட்சி வந்து செல்லு யூடியூப் எல்லாம் இப்பதானே இருக்கு, அப்ப எல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு. அப்ப எல்லாம் நான் வெளிப்பழக்கம் இல்லாததுனால நமக்கு ஒன்றும் தெரியல. பழனிவேல்லாம் அப்பயே கட்சியில இருந்ததுனால நோட்டீஸ் அடிச்சு விட்டு ஒரு சிலர் இந்த மாதிரி காமிச்சாங்க செல்லுல. அதுக்கு பிறகுதான் நம்ம பழனிவேலை சந்திச்சு நண்பர் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு நம்ம அந்த கட்சியில இணைஞ்சோம். அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கும். இது இனிமேலும் அப்படிதான் இருப்போம். எந்த இதுலயும் நம்ம தடம் மாற மாட்டோம். கண்டிப்பா அதுதான் இருக்கு. கேவலூர் சட்டமன்ற தொகுதி பொருளாளர், நீங்க மிக முக்கியமான பொறுப்பு. நம்ம கட்சியோட நிதி நிலைமை எப்படி இருக்கு? நம்ம கட்சி நம்ம தொகுதியை பொறுத்தவரையும் எல்லாருமே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து வர்றோம். எல்லாருக்கும் கடன் சுமை இருக்கு. குழு கடன், ஸ்டீவ், தவணை எல்லாமே எல்லாத்துலயும் அடிபடுதான். ஆமா, குழு ஆமா, எல்லாரோட வாட்டி வளைக்கிறது அதுதான். நம்ம கம்முன்னு இருந்தாலும் இருப்போம், அவங்க கொண்டாந்து பணத்தை கொடுத்து வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி ஏதாவது செலவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு கட்டுறதுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு எல்லாரோட வாழ்க்கையும். அந்த இதனால நம்ம வந்து எதுவும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா தேவைப்படுற நேரத்துல நம்ம உறவுகள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது. வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அவங்கள்ட்ட இருந்து நிதியை வாங்கி நம்ம பண்றோம். இப்ப கூட நம்மாழ்வார் நிகழ்ச்சி நடக்குது தஞ்சாவூர்ல, ஒருத்தநாடு ஊர்ல. அந்த இதுக்கு நம்ம இது பணம் சேகரிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம சேகரிச்சு கொடுக்கணும். சரி சரி, நம்ம அடிப்படையில அதுலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல கேவலூர் சட்டமன்ற தொகுதி ரொம்ப பின்தங்கிய தொகுதி, ரொம்ப ஏழ்மை நிலை மக்கள் வாழ்கிற பகுதி. அதனால செல்வந்தர்கள் யாரும் கொஞ்சம் பணக்காரவங்கன்னு சொல்லி நம்ம தொகுதியில வந்து நீங்க வரமாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில ஆளுங்கட்சி அப்படி இப்படின்னு போறாங்க. அது மாறும், இது நிலை மாறும், கண்டிப்பா மாறும், கொஞ்ச நாள்ல மாறி. கண்டிப்பா சிறப்பு. நாம் தமிழர் கட்சியுடைய 2024, இப்ப 2025 வரப்போகுது. 2024 நாம் தமிழர் கட்சியோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அதான் முன்னாடி எல்லாம் நம்மளை வந்து புறக்கணிச்சுட்டே போயிருந்தாங்க. எப்படின்னா நம்ம அண்ணனோட பேச்ச வந்து டிவியில ஒளிபரப்புறது இல்லை. அண்ணனோட பேரை சொன்னாலே அவங்க பெரிய வளர்ந்துருவாருன்னு நினைச்சிட்டு தவிர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணன் வந்து அண்ணனோட அரசியல் வந்து தவிர்க்க முடியாததா போயிட்டு எல்லா சேனல்லையும். நேத்து கூட ஒரு விஜய் என் தம்பி திமுக எதிரின்னு ஒரு தலைப்பை வச்சு டிவில நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரவங்க யாருமே அதுல பங்கெடுத்துக்கல. ஆனா ஊடகவியலாளருங்கிறாங்க, பத்திரிகையாளருங்கிறாங்க, ஒரு 4 பேரை யாரையோ கூப்பிட்டு வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறாங்க. அப்ப நம்மளை கூப்பிடல, நம்ம கட்சியை பத்தி அங்க பேசுறாங்க. சூழ்நிலை வந்துட்டு. ஆமா, அவன் அண்ணன் சொல்லிட்டாரு எப்பயுமே கூட்டணி இல்ல, நம்ம தனிச்சுதான் நிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் விஜயோட கைகோர்க்கிறாரா சீமான் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு போடுறாங்க. சரி, பரவாயில்ல, இவ்வளவு நாள் நம்மள புறக்கணிச்சவங்க ஆமா, இப்ப நம்மள பத்தி ஏதாவது ஒண்ணு பேசணும்னா அது பேசுறாங்கல்ல. இப்ப நாளைக்கு இது ஏன் பண்றாங்கன்னா, நீங்க என்னை புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு அண்ணன் சொல்லக்கூடாது, அதுக்காக நெகட்டிவாவது ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு பண்றாங்க. அது ஏதோ ஒரு வகையில நம்ம ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொல்றது போல எல்லாமே சீமானுக்கு வந்து பப்ளிசிட்டி. அதனால எது வேணாலும் பேசுனா எல்லாம் நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி அண்ணனும் அதை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து என்ன திட்டினாலும் பேசுங்க, ஆனா டெய்லி என்னை பத்தி பேசிட்டே இருங்க அப்படின்னு அண்ணன் சொன்னது. அதனால அவங்க பேசுறது வந்து மகிழ்ச்சி தான். இப்ப நம்மளை பொறுத்தளவு 2024 ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக ஆயிட்டோம். அது ஒரு பெரும், நமக்கு அது ஒரு பெரிய பலமா இருக்கு, இலக்கு அடைஞ்சிட்டோம். அடுத்தது வெற்றி தான். அதனால நிச்சயமா 2024 நமக்கு சாதகமா தான் இருந்துச்சு. 2025 உறுதியா நமக்கான காலம் தாங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். நிச்சயமா செயல்படுவோம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியை விட்டு நிறைய பொறுப்பாளர்கள் வெளியில போறதா இந்த ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதுல வந்து மொத்தமா பொய்யன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் போறாங்க. அவங்கள பத்தி, அவங்களை சார்ந்து இந்த ஊடகங்கள் பேசுறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அது வந்து ஒருத்தர் 2 பேர் போயிருக்காங்கண்ணா. ஒரு சிலர் எந்த நோக்கத்தினால போறாங்க, அவங்க போனவங்களையும் நம்ம தவறு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துல போயிடுறாங்க, வந்து யாரோடையும் பிடிக்காமலோ. ஆனா அப்படி போறது தவறு. நம்ம வந்து மத்த கட்சி மாதிரி இல்லை. நம்ம தமிழ் தேசியத்தை அண்ணன் வந்து சொன்னது தனி மனிதனத்தை தலைமையேற்று வராத தத்துவத்தை தலைமையேற்றுவாங்க. நீ அண்ணன் சீமானுக்காக நம்ம நிக்கவே கூடாது, தமிழ் தேசியத்துக்காக நம்ம நிக்கணும். தமிழ் தேசியம் வெல்லணும், தமிழ்நாட்டுல தமிழ் தேசம் தான் ஆளணும், தமிழன் ஆளணுங்கிற ஒரு கோட்பாட்டுல நம்ம நின்னாதான்
பதவி வெறி நமக்கு இருக்காது, யாரும் நம்மள மதிக்கலங்கிற எண்ணம் இருக்காது, நம்ம போட்டா போடலாம் பேரு போடலாங்கிற எண்ணமே வராது. அது என்னன்னா நீங்க வந்து ரசிகர் பண்ற மாதிரி நம்ம வந்துடக்கூடாது. இந்த இப்போ விஜய்க்கெல்லாம் இருக்க மாதிரி வந்ததுன்னா என்ன வந்ததுன்னா அப்படிதான் வரும். அது மாதிரி புரிஞ்சுக்கிட்ட நாளா இருக்கேன்னா நீங்க என்ன பேரு போட்டாலும் பரவாயில்ல, போடணும். அதுக்கு நீங்களே உதாரணம், நான் உங்களே பல இதுல பாத்துருக்கேன். போடலன்ட்டு நீங்க கொஞ்சம் கூட நீங்க அது ஆமா நமக்கு நோக்கம் அது இல்ல. ஆமா நம்மளை பொறுத்தளவு வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம கச்சை விட்டு விளங்கினாலும் ஒரு கல்யாண சுந்தரம் ஒரு முன்னாடி ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு. அது என்ன மாதிரி எல்லாம் அங்க நம்மள்ட்ட இருக்கிறப்ப எல்லாம் நல்லவங்கதான் இருக்காங்க, அங்க போனவங்க மாறிடுறாங்க. அது மாதிரி இப்ப அவர் சொன்னாரு, நான் என் பையனுக்கு என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் நிறைய சம்பாரிச்சு பணத்தை தேடித்து கொடுத்துருவேன், நல்ல இடத்த வாங்கி வச்சிருவேன், நல்ல வீடு கட்டி கொடுத்துருவேன். ஆனா அவன் நல்லா வாழ்றதுக்கு நல்ல இயற்கை சூழ்நிலை என்னால உருவாக்க முடியாது, நல்ல நாட்டை உருவாக்க முடியாது. அதுக்கு நாம் தமிழ் கட்சி இருந்தாதான் அது உருவாக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அது அதுக்காக 100% அதுக்காக தான் அந்த கட்சியில இருக்கேன். ஆமா அருமை. இந்த புரிதலோட நம்ம கட்சியில பயணிக்கும் போது நம்ம வெளியில போகணும் அப்படிங்கிற உணர்வு வரவே வராது, யாருக்கும் வராது. ஆனா அது அந்த உணர்வு வந்துருது. காரணம் என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிற அரசியல் சூழல் அந்த மாதிரி. திமுக அதிமுகவை பார்க்கும்போது அங்க உள்ள ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி இருக்காரு, அதை பார்த்துட்டு உள்ளுணர்வுல ஒரு ஆசை உருவாயிடுது இடையில. அப்படி உருவாகும் போது அதுக்கு அடிபணிச்சிட்டாங்கன்னா நம்ம நாம் தமிழர்ல நிக்க முடியாது. அந்த நிலையில எல்லாம் நிறைய பேர் நீங்க கேட்டீங்க விலகிறத பத்தி சொன்னீங்க. நம்ம மண்டல செயலர் அப்பண்ணா அன்னைக்கு போற போல ஒரு வார்த்தை சொன்னாரு, சரியான ஒரு 100ல ஒரு வார்த்தை. நான் இந்த கட்சி, அவர் எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயக்கம் ஆரம்பிக்கிறதுல இருந்து இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் இத்தனை வருஷம் கட்சியில இருந்தேன்னா நாளைக்கே நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு சொன்னா கூட ஏன் பின்னாடி ஒரு 10 பேர் கூட வரமாட்டாங்க, நான் மட்டும் தான் போற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க சொன்னாலும் கூண்டோடு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு டிவில போடுறாங்க, 1000 பேர் போயிட்டாங்க, 500 பேர் போயிட்டாங்கன்னு போடுறாங்க. யாரு பின்னாடி போகவே மாட்டாங்க. நாம வச்சிட உள்ளவங்க அவங்க மட்டும் வேணா. டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஊடகங்கள் பொதுவாவே இப்ப பணத்துக்காக இயங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப செய்திகளை போடணுங்கிறது எல்லாம் மேட்டர் இல்ல. இப்ப ஊடகம்னா எதுக்கு? அங்கங்க நடக்கிற நிகழ்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் பரவலா சேர்க்கறதுக்கு தான் ஊடகம் அப்படின்னு தான் இருந்துச்சு ஒரு காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. நமக்கு எது லாபம் தரக்கூடிய செய்தியோ அந்த செய்தி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு செய்யறதுனால ஒரு விஷயம். அப்போ ஒண்ணு சொன்ன மாதிரி நாளைக்கு எவ்வளவு பெரிய ஆள் கட்சி விட்டு வெளில போனாலும் அவங்க போவாங்க, அவங்க அண்ணன் தம்பிங்க இருந்தா போகலாம், அதிகபட்சம். அதை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளு போனாலும் சரி. என்னை பொறுத்தளவு நம்ம கட்சியில கல்யாண சுந்தராண்ணன் போகும்போதே எத்தனை பேர் போனாங்க. கல்யாண சுந்தராண்ணன் தான் ஒரு அண்ணனுக்கு அப்புறம் சீமான் அண்ணனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளுமைப்புல நல்ல பேச்சு, மேடையில ஏறினா அவ்வளவு கரவொலி கேட்கும், அவ்வளவு கைத்தட்டல்கள் வரும். அவரு போகும்போது இங்க இருந்து யாரும் போகல. நாளைக்கும் எவ்வளவு பெரிய ஆளு போனாலும் ஒண்ணும் ஆக. ஆனா என்ன மிரட்டினாலும் இங்க ஒண்ணும் ஆகாது. அவங்க என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அதிமுகக்காரங்க, இப்படியே ஒவ்வொருத்தரும் உருவணும்னா சீமான் சோறு அடைஞ்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ அந்த மாதிரி நிச்சயமா அண்ணன்லாம் இப்படி ஒரு அரசியல் தலைவன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகம் ஆகணும். என்னை பொறுத்தளவு வந்து இப்ப தலைவர் பிரபாகரன் நம்ம நேரடியா பார்க்கலாம். ஆனா அவரோட ஆளுமை திறனை அண்ணன் தான் நம்ம கிட்ட. அண்ணனே பார்த்து வியக்கிறேன். நம்மளாம் அண்ணனை பார்த்து வியக்கிறோம், அண்ணனே பார்த்து தலைவனா அவர் இருக்காரு. அப்படி ஒரு தலைவனுக்கு தம்பியா இருந்து நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய வேலை இந்த மண்ணுல செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அவரை போய் வீழ்த்திடலாம், சுருக்கிடலாம், சோர்வடை செஞ்சிடலாம்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய முட்டா சில்லற பயலுங்க. கட்சி விட்டு போயிட்டு ஒரு கட்சியை கட்டி தலைமை ஏத்து வாங்கடா அப்படின்னா அது செய்ய மாட்டேங்கிறாங்க. முகநூல்ல உட்காந்துட்டு முக்கிட்டு இருக்காங்க, குறை சொல்றது, யூடியூப்ல உட்காந்துட்டு பேத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வெளியில போய் ஒரு கட்சியை கட்டி நீ ஒரு தமிழ் தேசிய தருவி அண்ணனுக்கு நீ பதில் சொல்லணும்னா எங்க வரணும்னா அண்ணனோட தளத்துக்கு வரணும், அண்ணன் நிக்கிற தளத்துக்கு வரணும். நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனா மாறு, வந்து நில்லு, அண்ணனுக்கு எதுக்கு நில்லு. வெளியில இருந்து குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆமா, அதுதான் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நான் அதுதான் ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். நீ முதல்ல ஒரு கட்சி தலைவனா ஆகிப்பாரு, சீமானோட வழி என்னன்னு உனக்கு புரியும். ஆமா, எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும், எவ்வளவு கிளாரிட்டி கொடுக்கணும். பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அதுவும் குண்டக மட்டக்கனே கேட்பாங்க. என்னத்து நம்ம வாயில இருந்து எதை புடுங்கலாம்னா வித்தியாசமா கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது உனக்கு அன்னைக்குதான் தெரியும்.
ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு உனக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சீமானன் வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு நீ பேசுறானா உன்ன மாதிரி முட்டா எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கலாம். ஆமா அந்த மாதிரி கொஞ்சம் புரிதல் இல்லாம சில பேரு போறதுதான். அது வந்து நமக்கு புரியுது. ஆனா அந்த மாதிரி ஆட்களை இந்த ஊடகங்கள் பெருசா பயன்படுத்தி நமக்கு எதிராக வேலை செய்யறதா நினைக்கிறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நம்மள்ட்ட எடுபடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. நம்ம ஊடகத்தை இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி போன மாசம் 24ஆம் தேதி தான் தொடங்கினேன். நவம்பர் 24 தான் இது தொடங்கினேன். அதுவே ஒரு கோபத்துல தொடங்கினது. என்னடா சொல்லவே இல்ல, திடீர்னு பார்த்தா ஒரு சேனல் உருவாக்கிறீங்க. இல்ல உண்மையில இது சேனல் ஏன் உருவாக்கணும்னா ஒரு கோபம். என்னடா கட்சி விட்டு வெளில போறவங்க எல்லாம் பேட்டி எடுத்து போடுறாங்க, நம்ம கட்சிக்குள்ள உழைச்சிக்கிட்டு இருக்கணும் பேட்டி எடுத்து போடுவோம். உண்மையிலே அந்த புள்ளியில தான் இத ஒரு தனியா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு சேனல் ஓபன் பண்ணி இப்ப நம்ம பகுதியில இருக்க எல்லா பொறுப்பாளரோட இன்டர்வியூ எடுத்து பாக்குறாங்க. என்னோட நினைப்பே தானே, இப்ப என்ன மாதிரி ஆட்கள் என்னை விட அறிமுகம் இல்லாத ஆட்கள் வந்து நிறைய வேலை பாக்குறாங்க. ஆமா, அவங்கள வந்து வெளியுலகு தெரிய மாட்டாங்க. அப்ப நீ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த சேனல் மூலியமா கொண்டு வந்து சேர்த்தீங்க, கண்டிப்பா நமக்கு அவங்க நோக்கமே அதுதானே, இன்னும் உறுதியா இருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் இன்டர்வியூ பெருசா எடுக்க முடியல. வாய்ப்பு கிடைச்சா ஒருத்தர் 2 பேரும் எடுப்பாங்க. மத்தபடி களத்துல கீழே இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு வந்து காட்டுவோம். கீவளூர் தொகுதியில ஒருத்தர் கூட வேண்டாம், எல்லாரையும் கொண்டு வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்க கருத்தையும் பேசுங்கப்பா. நம்மளும் உலகத்துக்கு தெரியும். நீ என்ன சிறப்பான பொறுப்புலாம் பிரச்சனை இல்ல, நீ வேலை செய்றியா, நீ வா பேசு, உன்னோட கருத்தை பதிவு பண்ணு. அது மக்கள்கிட்ட போய் சேருது சேரல, என் யூடியூப் சேனலுக்குள்ளே கிடக்கட்டும், சர்வருக்குள்ளே கிடக்கட்டும், அது என்னைக்காவது ஒரு நாள் வெளில வரட்டும், பாத்துக்கும் அப்படிங்கிற உணர்வுலதான் வந்தது. அதுக்கு காரணம் இந்த நமக்கு எதிரான ஊடகங்கள் தான். அவங்களுக்கு நன்றியே சொல்லிக்கலாம் கண்டிப்பா. அதனால நிச்சயமா அண்ணனை வீழ்த்தவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அது பாத்துக்குவோம் எதிர்காலத்துல. நிச்சயமா அடுத்த கட்டமா நாம 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம்? அது திட்டம் நிறைய இருக்குண்ணா. நம்ம வந்து இல்ல இதுல என்னன்னா இப்ப பணம் அதிகமா விளையாட போகுது 2026 பொறுத்தளவு. ஏன்னா ஒரு பக்கம் பாஜக, ஏன்னா அவங்களும் ஒரு தனி கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக, திமுக இவங்க எப்போதுமே பணம் கொடுத்து ஊட்டுறாங்க. பாஜகவும் போட்டிக்கு பணம் தான் கொடுக்குறாங்க. போன தேர்தலே கொடுத்துருக்காங்க, இந்த தேர்தலையும் கணிசமா இறக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பறந்துருக்கு. 18% போன இடம் எடுத்து ஒரு நம்பிக்கை பறந்துடுச்சு. அதனால அந்த 18% அவங்களோட கிடையாது, உரிமையே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டை தள்ளி விட்டுட்டு எந்தண்ட ஏசி சண்முகம், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோட வாக்குகள்லாம் தள்ளி விட்டீங்கன்னா ஒரு 5% ஓட்டுல வராது, 5% கூட வராது, நிக்கும். ஆனா அப்படி இருந்தும் அவங்க பாஜக பொறுத்தவரை நோட்டாவுக்கு கீழே போற கட்சி தான். அதை தாண்டியும் அவங்க வந்து அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க. 18% எங்க கூட்டணி அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி பேசட்டும், இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அதை பணமா இறக்குவாங்க. இந்த பணங்களுக்கு நடுவுல எப்படி நம்மளோட கருத்தியல கொண்டு போகணும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 6 பூத்து ஒரு தொகுதியா நம்ம 8 பூத்து தொகுதியா நம்ம பிரிச்சிருக்காங்க. அதே ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் இன்னும் கூடுதல் வேலைகளை வந்து செய்ய சொல்லும், ஒரு பொறுப்புகளை அதிகமா கொடுத்துரும். இப்ப வந்து மாவட்ட தொகுதி பொருளாளர் நான் ஒரு ஆள் இருக்கிறத நம்ம தொகுதிக்குள்ளேயே ஒரு 10 பொருளாளர் வச்சுக்கலாம். அவங்க 10 பேரும் இன்னும் கூடுதலா வசூல் பண்ணுவாங்க. அந்த கட்சியோட பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு செயலாளர் அதிகமாவாங்க, அவங்களோட செயல்பாடு அதிகமா இருக்கும். இருப்ப அது ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கும். ரெண்டாவது நம்ம பணம் கொடுத்து வாங்குறது, இந்த ரசிகர் மன்ற மாதிரி வர்றதெல்லாம் திடீர்னு ஒரு போக்கஸ் மாதிரி வந்துட்டு அப்படியே அடங்கிடும். ஆனா பணம் கொடுத்து வாங்குறதெல்லாம் கூட இன்மலுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு மக்கள் மாறிட்டு இருக்காங்கண்ணே, உளவியலா தன்னை மாறிட்டு இருக்காங்கண்ணே. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு தெரியுது, நல்லாவே தெரியுது. அதனால இந்த புதுசா வந்த விஜய் கட்சியில வந்து அடுத்தது அதுதான் நமக்கு பெரிய என்ன ஒரு ஊடகத்துல நமக்கு ஒண்ணு பெரிய போட்டியா தெரியல. ஊடகம் நம்மளை காமிக்குது, அவங்களுக்கு நமக்கு ஒரு போட்டி மாதிரி காமிக்குது. அவங்களுக்கு நம்ம ஈக்குவலுக்கு வந்தா கூட மறுதேர்ல எல்லாம் ஒண்ணு ரொம்ப கமல் மாதிரி காணாம போவாங்க. அவங்க தத்துவம் இல்லாத தலைமைகளால எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. அந்த நம்ம படத்துல வந்த மாதிரி விடுதலை 2 அந்த மாதிரி அது உண்மைதான். அது விஜயகாந்துக்கும் அதுதான், கமலஹாசனுக்கும் அதுதான், இன்னைக்கு விஜய்க்கு அதுதான். இதுக்கு இடையிலேயே இவரு டி ராஜேந்தர் எல்லாம் கூட கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணு இல்லாம போனது. இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் படிப்பினை தான். ஆனா அது ஏன் அவங்க புரிஞ்சுக்கலன்னு தெரியல. பரவாயில்ல, வரட்டும், பாத்துக்கலாம். நமக்கு நம்மளுடைய இயல்பான குணமே சண்டை போடுறது தானே, வேட்டையாடுறது தானே நம்மளோட இயல்பான குணம். அது மாதிரி
இன்னும் கடுமையா உழைக்கணும்ண்ணே. நம்ம இன்னும் உழைக்கணும். ஆட்கள் இன்னும் வேலை ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காங்கண்ணே. களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு உங்களை மாதிரியோ இப்ப என்ன மாதிரியோ வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி. இப்ப ஒரு நாள் வந்துட்டோம்னா அவங்களுக்கு மற்ற செலவும் சமாளிக்கணும். குழு கடன் கட்டணும், ஒரு நாள் வீட்டு செலவு பண்ணணும், எல்லாம் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப சிரமப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். கஷ்டப்படுறாங்க. நம்ம இந்த தேர்தல் நேரத்துல ஒவ்வொருத்தரும் வர்றப்ப இன்னைக்கு தவணைக்கார வீட்டு வந்து நிக்க வராங்க, அண்ணா ஞாயிற்றுக்கிழமை குழு கட்டணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச விஜய் வந்து கட்சி நடத்துறாருன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கி கட்சி இவங்க ஈஸியா நடத்திட்டு இப்ப நம்ம கட்சி நடத்துறதுதான் பெரிய சவாலா. இந்த மாநாடு நடந்துச்சுல, விஜய் தாவேகா கொள்கை மாநாடு நடந்துச்சுல, அதுக்கே பாத்தீங்கன்னா பஸ் ஃபேர் அவங்க கொடுத்து சாப்பாடு கொடுத்து 500 ரூபாய் பணம் கொடுத்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. நமக்கு பணமே கொடுக்க வேண்டியல, பஸ் மட்டும் எடுத்து கொடுத்தா நம்ம இந்த பூவத்துல மட்டுமே ஒரு 10 வண்டிக்கு நான் ஏற்றுவேன். 10 பஸ்ஸுக்கு ஆட்களை திரட்டி நான் கொண்டு வர முடியும். பஸ்ஸுக்கு கொண்டு போக்குவரத்து கொடுத்தா போக்குவரத்து மட்டும் பஸ் மட்டும் எடுத்து கொடுத்தாலே 10 வண்டிக்கு நான் ஒரு தெருவுக்கு பஸ் கண்டிப்பா ஏற்றலாம். அந்த அளவுக்கு அவங்க ஆட்கள் இருக்காங்க ஓட்டு போடுறது. வறுமையும் ஏழ்மையும் அவங்களை தடுக்குது. அதான் ஒரு சாப்பாடு நம்ம அழைச்சு ஒரு பஸ்ஸுக்கு அழைச்சிட்டு வரோம்னா ஒரு 60 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல நம்மளால. இல்ல உண்மையிலே அவ்வளவு கஷ்டப்பட்டு. உண்மையிலே நாம் தமிழர் கட்சி உறவுகள் வெளிநாட்டுல இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொட்டுதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட யதார்த்தம் என்னன்னுங்கிறத பாருங்க. ஒரு பொருளாளர் அண்ணன், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பொருளாளர், நாம் தமிழர் கட்சியில நம்மளோட பொருளாதாரம் என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கு. என்னமோ கோடியா வருது, லட்சமா வருதுன்னு பேசுறாங்க. உண்மை கிடையவே கிடையாது. நானும் அந்த களத்துல இருக்கேன். நாம் தமிழர் கட்சியை போல நிதி நெருக்கடி உள்ள கட்சி வேற எந்த கட்சியுமே கிடையாது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு விஜயால 80 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்த முடியுது. அந்த 80 கோடி ரூபாய் சீமான் அண்ணங்கிட்ட இருந்துச்சுன்னா 100 மாநாடை நடத்துவார். ஆமா, அவ்வளவு சம்பிச்சு கூட்டத்தை 30 லட்சத்துல நடத்துறாரு. ரொம்ப எளிமையா 30 லட்சத்துல நடத்துறாரு அவ்வளவு பெரிய கூட்டத்தை. அப்படி இருக்கும்போது இந்த 80 கோடி எல்லாம் எவ்வளவு தூரம்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு உலக தமிழர்கள் சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையாவே சொல்றேன். நம்ம மக்கள் வந்து அவ்வளோ பொருளாதாரத்தை பின்னடைஞ்சு இருக்காங்க. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தமிழர் அல்லாதவர்கள்ட்ட முழுமையா இருக்குண்ணே. ஆமா ஆமா, நான் ஒரு வியாபாரி, நானே சொல்றேன், தமிழர்களுடைய பொருளாதாரம் தமிழர் அல்லாதவர்கள்ட்ட தான் முழுமையா இருக்கு. 70% அவங்கள்ட்ட தான் இருக்கு. மிச்சம் 30% நீங்க ஒண்ணு வேண்டாம். நான் வந்து பர்ச்சேஸ் பண்றது திருச்சியில பெரிய கமால தெருன்னு ஒரு தெரு. அங்க போய் பாருங்க, இந்த ஃபேன்சி சம்பந்தப்பட்டது, கவரிங் நகைகள் சம்பந்தப்பட்ட எல்லா கடையும் பாத்தீங்கன்னா உருது இஸ்லாமியர்கள் சேட்டுகள். தமிழ் இஸ்லாமியன்னு கூட அதுக்குள்ள நுழைய முடியாது. திட்டமிட்டு செஞ்சாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. முழுக்க சேட்டு கடை. நம்ம அவங்கள்ட்ட வாங்கிதான் நம்ம ரீட்டைல் பண்ண முடியும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ போனா வாங்க முடியாது பாம்பேல, உன்னை விட மாட்டான். அவனுக்குள்ள ஒற்றுமை இருக்கு பாருங்க. அதான் விஷயம். அவனுக்குள்ள ஒற்றுமை மட்டும்தான் நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாம்பே. கவரிங் நகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்கத்தா. அங்க போய் பாத்தீங்கன்னா முழுக்க அவன் ஆளுங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வெளியாளுங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அது ஒரு கட்டமைப்பா அவங்க செயல்படுறாங்க. நம்ம ஆளுங்களும் எட்டேறி போக முடியாது. இந்த மொழி ஒரு பெரிய பிரச்சனையா. எட்டேறியும் போக முடியாது. போனாலும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வருங்காலத்துல மொழி என்ன பொறுத்தவரை பெரிய பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நீங்க முன்னாடி இருந்த காலகட்டம் வேற. இப்ப நான் டிராவல்ஸ் வச்சிருந்த கார் வச்சிருக்கேன். நான் ஒரு சவாரி போனா அவங்க வந்து வேற மொழிக்காரவங்க தான். நம்ம ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு, டிரான்ஸ்லேட் ஆப். இல்ல நான் அத சொல்லல. பிரச்சனை நம்ம பேசுறத பாத்துட்டு வெளியாளுன்னு அவன் முடிவு பண்ணிட்டு நமக்கு விற்க மாட்டேங்கிறான், வாங்க மாட்டேங்கிறான். நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். புரியுதா உங்களுக்கு? நான் மொழினால பிரச்சனை வராது. இப்ப அண்ணன் சொன்ன நான் வெளிநாட்டுல போய் இருந்துதான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். நான் போகும்போதே எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் அங்க போயிட்டு 3 மாசத்துல 4 மாசத்துல ஹிந்தி கத்துக்கிட்டு அப்புறம் அவங்களோட பேச ஆரம்பிச்சிட்டேன். அது வந்துரும் தானா. மொழி பிரச்சனை இல்ல. நம்ம பேசுறத பாத்துட்டு அவன் நம்மள வந்து புரிஞ்சுக்கிறான். இவன் நம்ம தொடர்புல இல்லாதவன் அப்படிங்கிற இதுல அந்த அவனோட பார்வை வந்துடும். அதை வச்சு அவன் இனத்து மேல அவன் சரியா இருக்கான். அதுல நம்ம பாராட்டணும் தான். அவன் இனத்தை வளர்க்கறதுக்கு அவன் போராடுறான். அவன் அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கான். நம்மளோட பொருளாதாரம் அவ்வளவு மோசமா தான். ஆனா நம்ம மக்கள் புரிஞ்சுக்கல. நம்ம மக்கள் இன்னும் வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த தெளிவே இல்லை. அப்படி ஆக்கிட்டாங்கன்னா நம்மள வந்து நம்ம யாருங்கிறதே நம்ம மறைச்சு இவ்வளவு காலம் வச்சிருக்காங்களே. நம்மள தமிழங்கிறதே நம்ம இப்போ அண்ணன் சொல்லி 2009 தெரியுது நமக்கு. அதுக்கு முன்னாடி
மணியரசு ஐயா கூட திராவிடன் தான் நினைச்சிருந்தாரு. இப்பதான் அவருக்கே புரிதல் வருது. அவருக்கும் ஆமா நீங்க வந்து எல்லாரையுமே 2009க்கு பிறகுதான் நமக்கு தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர்னா என்னன்னு நமக்கு தலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆண்டிருக்காங்க, அடக்கி ஆண்டிருக்காங்க, நம்மள மூளை அதுக்கு முன்னாடி வந்து ஐயா கலைஞர் அவர்களே நம்ம தமிழன் தானே நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் ஒண்ணு நினைச்சு நம்மளை போட்டு குழப்பி திராவிடன்னு சொல்லி நம்ம யாருங்கிறதே நமக்கு மறந்து போச்சு. நம்ம தேடவே இல்ல, அடையாளமே நம்ம தேடவே இல்ல. இங்க முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மொழி அப்படிங்கறத தாண்டி தமிழர் என்ற ஒரு அடையாளமே இல்லாம போச்சு, சிந்தனையே இல்லாம போச்சு. ஆமா, தமிழர் என்ற சிந்தனையே இல்லாம போச்சு. தமிழ்ங்கிற உணர்வு எல்லாருக்குள்ள இருந்துச்சு. ஆனா தமிழர் என்ற உணர்வு சுத்தமா இல்லாம போச்சு. திராவிடம் தமிழ் அப்படி தமிழன் அப்படிங்கிற உணர்வே இல்ல. அப்ப மொழிங்கிற அரசியலே கிடையாது. இந்த ஈழப்போருக்கு பிறகு அண்ணன் வந்த பிறகுதான் இந்த தமிழ் மொழி மீட்சி, அதை தாண்டி தமிழர் அவர்களுக்கான அரசியல்ங்கிறதே நமக்கு புரிய ஆரம்பிச்சது. நீங்க சொன்னது உண்மைதான். இப்ப நாம் தமிழ் கட்சி இந்த அதிகாரத்துல எந்த அதிகாரத்திலுமே இல்ல. இப்ப மக்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்ப கேரளாவில இருந்து கழிவுகளை கொண்டாந்து கொட்டினாங்க. நம்ம கட்சி எந்த அதிகாரத்திலுமே இல்ல. ஆனா வழக்கு தொடர்ந்து போராட்டம் பண்ணி இவ்வளவு பண்ணி இப்ப அந்த அரசு வந்து கொட்டின கழிவெல்லாம் திருப்பி அழிட்டு போற அளவுக்கு கழிவுகளை திருப்பி அழிட்டு போற மாதிரி நம்ம தான் பண்ணிருக்கோம். அது அந்த ஒரு உரிமை நம்ம தான் கொண்டாடணும். ஆனா இப்ப என்ன ஆளும் அரசு என்ன சொல்லுது, ராஜீவ்காந்தி மாதிரி அல்லகையெல்லாம் எங்க முதல்வர் தான் ஏற்பாடு பண்ணி இப்படி பண்ணாரு. சரி, அல்ல வச்சது முதல்வர், கொட்ட வச்சது யாரு? கொட்ட வச்சது அவரு முதல்வர் தான். அவருதான். நல்லதுக்கு நீ பொறுப்புனா நடந்த கெட்டதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு சீமானா சொன்னாலும் சொல்லுவாரு. சொல்லுங்க அவங்க கழிவுகளை கொட்டினதுக்கு காரணம் சீமான் தான், அல்லனதுக்கு காரணம் தான் எங்க முதல்வர் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா வாடகை வாங்கி எப்படி வேணாலும். இது ஒரு உதாரணம். அதிகாரத்துல இல்லாத பேர் இவ்வளவு சாதிக்க முடியாது. தஞ்சாவூர் பெரிய அதிகாரத்துக்கு வந்தா கழிவுகள் வராது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது ஆட்சி வந்து தமிழர்களுக்கான ஆட்சி, அந்த நிலம் தமிழர்களுடைய நிலம், அதுக்குள்ள போனா நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவங்களே விளையிறாங்க. இப்ப யாரு கேட்க ஆள் இல்லைங்கிறதால கொட்டிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் நம்ம வந்த பிறகு கொஞ்சம் குறையதை தவிர, ஆனா இது முழுமையான தீர்வு இது இல்ல. அது முழுமையான 2026 மக்கள் இது உணர்ந்தாங்கன்னா அண்ணன் கண்டிப்பா முதல்வர் ஆகாத யாருமே தடுக்க முடியாதுன்னா. நான் அதுதான் உங்கள்ட்ட அடுத்த கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். இப்ப மக்கள் நம்மளை ஆதரிக்கிறது போதுமானதா இருக்கா? நம்மளோட பத்தல போதுமானதா இல்ல, இன்னும் அதிகமா வேணும். ஏன்னா புரிஞ்சுக்கணும் மக்கள். நம்ம சொல்றதை விட அவங்க மனநிலையில இருக்காங்களா? புரிஞ்சுக்க மனநிலையில குறைவாதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் உண்மை. ஆமா, எனக்கு தோணுது. இளைஞர்கள் சினிமாவில போடுறாங்க, ரசிகர் மன்றத்துல அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. முதியவர்கள் நாடகம், குடி, அந்த மாதிரி இதுல அவங்க சாராயம் மூல செலவு செஞ்சு அவங்க மாதிரி போயிடுறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி தமிழ் உள்வாங்கி அந்த அரசியல் புரிதலோட இப்ப விஜய் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு விதத்துல அரசியல் சரின்னு படுது. ஏன்னா அரசியல்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருங்களா இதுக்கு முன்னாடி. இப்ப தேடுவாங்க. இவர் இப்படியே விட்டுட்டு போயிடுவாரு, நாளைக்கு விட்டுட்டு போயிட்டாருன்னா அவங்க போக மாட்டாங்க. இவ்வளவு நாள் நம்ம அரசியல்ல இருந்துட்டோம், இது என்னன்னு தெரியணுங்கிறப்ப நம்மளை பத்தி தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அண்ணா சொல்றது சரிதான், நம்ம இவ்வளவு நாள் நம்ம திராவிடம் நினைச்சிருந்து 2009 பிறகு நம்ம தமிழன் உணர்ந்தோம்ல, இவங்களும் ஒரு காலகட்டத்துல உணர்வு. விஷயம் என்ன நடந்தது? இப்ப ரீசெண்டா 2 நாளுக்கு முன்னாடி இந்த அனல்மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அதுல அண்ணன் சீமான் பேச விஜய் ரசிகர்கள் பெரிய அளவுல கொண்டாடிட்டாங்க. கண்டிப்பா உணர்வாங்க, ஒரு காலத்துல உணர்வாங்க. அது பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. நானும் கவனிச்சேன். சில பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. அண்ணன் பேச விஜய் ரசிகர் தம்பிங்க பெரிய அளவுல அண்ணன் பேச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு தங்கை பேசுறாங்க, படிச்ச பொண்ணு வெளியில இருந்து கத்துறாங்க, நாம் தமிழருக்கெல்லாம் இங்க இடம் இல்ல அப்படின்னு. அப்ப நல்லது யாரு சொன்னாலும் நல்லது நாம் தமிழர் தான். அப்ப இந்த எண்ணத்துக்கு வந்தாச்சு, அந்த உளவியல் சிந்தனைக்கு மாத்திட்டோம்ல. மாறுறாங்க, கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுது. ஆனா இவ்வளவு லேட்டா ஆகக்கூடாதுங்கிறாங்க. இருக்கிறதையும் மொத்தமா அழிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்ப மொத்த தரிச வச்சுட்டு என்ன பண்றது? ஆமா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மக்கள் மாறணும். 2026 ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி நம்ம இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நேர்காணல் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நிச்சயமா உங்க கூட நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. அதனால இன்னும் அடுத்த காணொளி இன்னொரு நாளைக்கு நிச்சயமா. நன்றி.